அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. அவசர பண தேவையா? தீராத கடன் தொல்லையா? ஆசைகள் நிறைவேறவில்லையா? இந்த தேவதையின் பெயரை இந்த முறைப்படி சொல்லுங்க. நம்ம சேனலில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து தேவதைகளின் பெயரையும் சுவிட்ச் வேர்ட்ஸையும் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். வாராயுதை வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த முறையை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா நிறைய சகோதரிகள் கேட்டிருந்த விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் என்னால் வீட்டில் இருந்து பூஜைகள் செய்ய முடியல, வழிபாடுகள் செய்ய முடியல, பிரபஞ்சத்தை நாங்கள் சீக்கிரம் தொடர்பு கொள்றதுக்கு ஏதாவது விஷயங்களை பற்றி சேனலில் பதிவு செய்யுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியாக சீக்கிரம் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சுவிட்ச் வேர்ட், ஏஞ்சல் நம்பர்ஸ், தேவதைகளின் பெயர்கள் இதுதான் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் தொடர்ந்து இதை பற்றி நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன். இன்னொன்று, இது நாம் செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் செய்யலாம் அதை மாதிரிங்கிற மாதிரி சில தேவதைகளுடைய பெயர், சில தேவதைகளின் பெயர்கள் பார்த்திங்கன்னா அதிகாலை அல்லது இரவு, இந்த நேரங்கள்லாம் நம்ம வீட்டில் தான் இருப்போம். அதனால் இதை நாம் எளிதாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி சொல்ல முடியும். அதற்கான பலன்களையும் நாம் ரொம்ப சீக்கிரமாக பெற முடியும். இன்று நாம் பார்க்க போகிற இந்த தேவதையை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். இந்த தேவதையோட பெயரை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த தேவதையோட பெயரை நீங்கள் உச்சரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டமும் தீரும். மனதில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறத உங்களால் உணர்வு பூர்வமாக உணர முடியும். ஏன்னா பல பேர் மன ரீதியான குழப்பங்களுக்கு விடை கிடைப்பதற்கு தான் இந்த தேவதையோட பெயரை உச்சரித்திருக்காங்க. கிளாதினி, கிளாதினி, கிளாதினி அப்படின்னு சொல்லணுங்க. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அமைதியான இடம் அவசியம். உங்கள் முன்னாடி ஒரு குவளையில் தண்ணீர் வச்சுக்கோங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறக்க ஒரு குவளையில் தண்ணீர் வச்சுட்டு தான் சொன்னாங்களாம். ஏன்னா தண்ணீர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை சீக்கிரம் வெளியில் எடுக்கும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல சக்தியை நமக்கு சீக்கிரம் ஈர்த்து கொடுக்கும். அதனால் இந்த தேவதையோட பெயரை சொல்லும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுக்கோங்க. நான் ஆஃபீஸில் இருக்கும்போது சொல்கிறேன் எப்படின்னா, நீங்கள் வாட்டர் பாட்டிலில் கண்டிப்பாக தண்ணீர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தண்ணீரை பார்த்து இந்த தேவதையோட பெயரை சொல்லுங்கள். இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கே கிடையாது. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை. உங்களது ஆசைகள் நிறைவேறணும், உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகணும், உங்களுக்கு தேவையான பணம் உடனடியாக உங்கள் கையில் சேரணும்னு மனசில் நினச்சிட்டு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிறத கண்கூடாக உணர முடியும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த பெயரை நான் உங்களுக்கு தமிழ்லையும் டைப் பண்ணி இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். பார்த்தே கூட சொல்லுங்கள், தவறே கிடையாது. நிறைய நாட்கள் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். அதை மாதிரி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இந்த தேவதையோட பெயரை தாராளமாக உச்சரிக்கலாம். எந்த விதிவிலக்குமே கிடையாது. மாதவிலக்கு நாட்களில் கூட தாராளமாக உச்சரிக்கலாம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்புடன் வணக்கங்கள்.